நம்பவே முடியல. நம்ம வேதா சிட்டில அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இது வரைக்கும் வரலாற்றுல நடக்காத ஒரு முக்கியமான நிகழ்வு இங்க நடந்துகிட்டு இருக்கு. வேதா சிட்டியோட லேக் மொத்தமா உறைஞ்சு போச்சு. மக்கள் எல்லாரும் அங்க போய் ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாக்குறவங்க எல்லாருக்குமே நம்ம வேதா சிட்டி ஒரு காஷ்மீர் மாதிரி தோணும். இதுக்கு என்ன காரணம்? என்னது இது? குளோபல் வார்மிங்னால இப்படி நடக்குதா, இல்ல ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குதா? இதுக்குண்டான பதில் கிடைக்கணும்னா நீங்க எல்லாரும் நம்ம வேதா சிட்டி சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. லைவ் அப்டேட்ஸ் நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நன்றி தாத்தா. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்க லேக்ல ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலாம்னு இருக்கேன். அட நீ எப்ப அங்க தனியா போற? நாங்களும் உங்க கூட வரோம். அதானே. இடத்த ரெடி பண்ணுப்பா. பசங்களா, நீங்க எல்லாரும் ஸ்கேட்டிங் பண்ணுங்க. நானும் தாத்தாவும் அங்க உட்காந்து எல்லாத்தையும் ரசிக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? நம்பவே முடியலப்பா. வேதா சிட்டில இப்படி ஒரு கிளைமேட்டா? ரேவா, நாம அப்படியே அண்டார்டிகால இருக்கிற மாதிரியே தோணுது இல்ல? இங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு சூப்பரா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு. வணக்கம் வணக்கம் தாத்தா பாட்டி. யாராவது நிப்பாட்டுக்கப்பா. ஒரு தடவை எங்க ஊர்ல இருந்த ஏரி இதே மாதிரி ஐஸ் கட்டி ஆயிடுச்சுப்பா. தொடர்ந்து 3 நாள் நான் அதுல ஸ்கேட்டிங் பண்ணிட்டே இருந்தேன், தெரியுமா? அதுக்கப்புறம் கண் முழிச்சிருப்பியே. இதெல்லாம் கனவுன்னு சொல்லுவேன். எங்களுக்கு தெரியாதா என்ன? பல்பு வாங்கினியா? இந்த இடத்த பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இங்க பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்கு. மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. கடுப்பு ஏத்தாம வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. என்னோட மூளைய நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. சார், இப்போ எல்லாமே தயாரா இருக்கு. இப்போதைக்கு நாம லேக் மட்டும் தான் ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். இப்பவே நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா தண்ணியும் ஃப்ரீஸ் பண்ணி ஆகணும். போங்க, இந்த வேனை எடுத்துட்டு வேதா சிட்டி ஃபுல்லா சுத்துங்க. தண்ணி ஐஸ் கட்டியா மாத்திர புகைய வேதா சிட்டி ஃபுல்லா இந்த சிம்னி வழியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எங்கெல்லாம் அந்த ஸ்மோக் போதோ அங்கெல்லாம் தண்ணி ஐஸ் கட்டியா மாறிடும். அப்புறம் மக்கள் ஒரு சொட்டு தண்ணிக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை உருவாக்குற மிஷினுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க தயாரா இருப்பாங்க. நாம கண்டிப்பா கோடீஸ்வரங்க தான். எஸ் எஸ், என்னோட மூளைய நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. வாங்கிக்க. என்னது?
எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தின. ரொம்ப நன்றி சிவா. இட்ஸ் ஓகே அங்கிள். டக்குன்னு சூடா ஒரு காஃபியா கொண்டு வாயா. அவ்வளவுதானே, டக்குன்னு சுட சுட கொண்டு வந்துடுறேன். தண்ணி திறந்து ஊட்டுறே. தாத்தா ஐஸ் ஆயிடுச்சு. தண்ணி தண்ணி. நம்ம வீட்டுல தண்ணி குடிக்கிறது கூட இல்ல, எல்லாமே இப்படி ஐஸ் கட்டியா மாறிச்சு. தண்ணி தண்ணி. என்ன வித்தியாசமா இருக்கு? வெளியே வெயில் அடிக்குது, தண்ணி எல்லாம் ஐஸா மாறுது. இப்ப நான் ஒரு பாட்டு பாடி ஐஸா தண்ணியா மாட்ட போறேன். ஐஸ் கட்டியே நீ தண்ணியாக மாறு. ஐஸ் கட்டியே தண்ணியாக மாறு. ஐஸ் கட்டியே ஐஸ் பாட்டு கட்டியே. பாடுறேங்கிற சாக்குல எல்லாரையும் சாகடிக்காதீங்க. பக்கத்து வீட்டுல தண்ணி இருக்கான்னு கேட்டுட்டு வரேன். முதலியா பண்ணிருக்கலாம். அட கடவுளே, அட கடவுளே. என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் கத்துறாரு? தெரியாம பச்சை மிளகாய் கடிச்சிட்டாருங்க. குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. பாருங்க எல்லாம் ஐஸ் கட்டியா மாறி போச்சு. அடியாத்தி, என்ன கொடுமை, எங்க வீட்லயும் தண்ணி இல்லையே. எங்க பாருங்க, நம்ம ஸ்ட்ரீட்டோடைய அடிப்பம்பு இருக்குல்ல, அதுல தண்ணி வருதுன்னு கேள்விப்பட்டேன். வாங்க போலாம். போலாம் போலாம். பீம் சிங், பம்புல குடி தண்ணி வருதா? சீக்கிரம். சிவா, போய் தாத்தாவை கூட்டிட்டு வா. அவரு ஒரு பாட்டு பாடினாரு வையேன், ஒட்டு மொத்த கூட்டமும் கலைஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம ஜாலியா தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். ஏய், என்ன எங்க தாத்தா வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, சும்மா சொன்னப்பா. தண்ணிய பிடிக்கிறீங்களா? பிடிங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு பிடிக்க போறீங்க? என்னது, பைப்ல வந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எல்லா தண்ணியும் ஐஸா மாறிடுச்சு. அட கடவுளே, இப்ப நாங்க குடிக்கிறதுக்கு என்னதான் செய்யறது? லட்டு சிங், ஏதாவது செய்ப்பா. தண்ணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அட பாட்டி, நான் காலையில இருந்து இன்னும் குளிக்க கூட இல்ல. அதை விட கொடுமை, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. நான் யார்கிட்ட போய் சொல்றது? நானும் ஊரா தண்ணியை தான் தேடி போயிட்டு இருக்கேன். தண்ணி எப்படி ஐஸ் கட்டியா மாறுது? அந்த அளவுக்கு கிளைமேட்டும் இல்ல. கிளைமேட் இல்லாம எப்படி ஐஸ் கட்டியா மாறும்? அப்படி இருக்கப்ப இந்த தண்ணி எப்படி ஐஸ் கட்டியா மாறுது? ஒருவேளை அதுக்கு இந்த வேன் காரணமா இருக்குமோ? ஏன்னா இந்த வேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி ஐஸ் கட்டியா மாறுச்சு. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். அங்கிள், நீங்க ஏதாவது வித்துக்கிட்டு வரீங்களா? சின்ன பையா, கிளம்புடா, போய் வேலையை பாரு போ. வாங்க மேடம், நண்பர்களே எல்லாருமே வாங்க வாங்க. தண்ணிய உருவாக்குற மெஷினை வாங்கிக்கங்க. இத வச்சு ஐஸ நீங்க ஈஸியா தண்ணியா மாத்திரலாம். இது மட்டும் இருந்ததுன்னா குடத்துல, பக்கெட்ல, ட்ரம்ல எதுலயுமே தண்ணி ஐஸ் கட்டியா மாறாது. இது அதே வேனாச்சே, அதே ஆளுங்க தான். ஆனா வேனுக்கு மேல அந்த சிம்னி இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். ஐயா, முதல்ல அந்த மிஷினை எனக்கு கொடுங்க. என்ன விலை? வரும் 10,000 ரூபாய். என்னது 10,000? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே. வாங்குறதா இருந்தா வாங்க. ஸ்டாக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா 20,000 ரூபாய்க்கு விற்பேன். ஓகேவா? எனக்கு கொடுங்க. எங்க வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. கொடுங்க முதல்ல. எனக்கு ஒரு
இத வீட்ல வச்சு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. இதுல இருந்து வரக்கூடிய லிக்விட் வீட்டுக்குள்ள பரவனதும் எல்லா ஐஸ் கட்டியும் ஆட்டோமேட்டிக்கா தண்ணியாவே மாறிடும். ஓ அப்படின்னா இதான் விஷயமா? இவங்களோட மிஷின் ஐஸ் கட்டிய தண்ணியா மாத்தோம்னா ஐஸ் கட்டியாவும் மாத்தும் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க முன்னாடியே வந்து தண்ணி ஐஸ் கட்டியா மாத்திட்டு இப்ப ஐஸ் கட்டிய தண்ணியா மாத்துற மிஷினை அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. சாரி மிஷின் ஸ்டாக் இல்லைங்க. நாளைக்கு நான் மறுபடியும் வரேன். இந்த வண்டி எங்க போகுதுன்னு முதல்ல பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து விசாரிச்சு அதே பையனா செய்யுது. இப்போ நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. வண்டியை வேகமா ஓட்டுறான். நம்ம வேகத்துக்கு ஒரு சைக்கிளை வச்சுட்டு கிட்ட வந்துட முடியுமா என்ன? அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். இப்பதான் லேண்ட் ஆனா. காத்துல அப்படியே பறந்து வரான்ப்பா அவன். ஓ நோ, நாம நம்ம இடத்துக்கே வந்துட்டோமே. முதல்ல சார் கிட்ட இதை பத்தி சொல்லி ஆகணும். ஓகே, டோன்ட் வரி. இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அதை தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு. ஹலோ டைகர், சார் அவன் நம்ம ஆளுங்களை தூக்கி போட்டு பந்தாடிட்டு வந்துட்டு இருக்கான். அது புள்ளையா தொல்லையானே தெரியல. கவலையே படாதீங்க. என்னோட மூளைய நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. வண்டியில இருக்கிற ப்ளூ கலர் பட்டன் அமுத்துங்க. அதுக்கப்புறம் ஆக்ஸலரேட்டரை வேகமா கொடுங்க. பின்னாடி வர பையன் அப்படியே ஐஸ் கட்டியா மாறிடுவான். சூப்பர் பாஸ். சிவா, உனக்கு என்னாச்சு சிவா? இந்த வேன்ல போறவங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க. இவங்க தான் தண்ணிய முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஐஸ தண்ணி ஆக்கிறதுக்கு மிஷினை வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க லட்டு சிங் சார கூட்டிட்டு வாங்க, நான் இவங்களை ஃபாலோ பண்றேன். சைக்கிள் சின்ன பையன் தானே, அவனை தடுத்து நிறுத்து. அவன் இந்த இடத்தை தாண்ட கூடாது. ஓகே பாஸ்.
ஏய், நில்லு. நீ யாருன்னு சொல்லு. சாரி எனக்கு டைம் இல்ல. முடிஞ்சா நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். க்ளூ டயர் ஆன் பண்ண வேண்டியதுதான். என்ன பண்ணாலும் இந்த பையன் பின்னாடியே வரானே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பயபுள்ள சர்க்கஸ்ல வேலை செஞ்சிருக்கோம். என்ன பண்றீங்க நீங்க? கேபிள் மட்டும் கட் ஆச்சு, நம்ம எல்லாருமே கீழே விழுந்துருவோம். பாஸ் அவன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். நம்ம பண்ண எல்லா முயற்சி வீணாயிடுச்சு. ஒரு சின்ன பையனை கூட உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா? சொல்லுங்க. பாஸ் அவன் குட்டிச்சாத்தா. அவங்க ரெண்டு பேருமே என்னோட பெஸ்ட் கமாண்டர். அந்த பையனை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு மட்டும் பாரு. டேய் பையா, எங்களையே ஏன்டா துரத்தி வந்துகிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. யாராவது உன புடிங்க, போய் புடிங்கப்பா. டேய், உங்க சண்டையில ஏன் வண்டியை ஏன்டா இப்படி உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மிஷினை உடைக்காதீங்கடா. ஏன்பா இப்படி துரத்தி வந்து டார்ச்சர் பண்ற? என்ன மன்னிச்சிருப்பா, தெரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மன்னிச்சு விட்டுருப்பா, நான் ரொம்ப பாவப்பா. கை குடியோ. நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா, ஒரு சின்ன பையன் அது வந்து சாரி இந்த சிவா கிட்ட இப்படி அடி வாங்குவேன்னு. நான் பண்ணது தப்புதான்ப்பா. ஊர்ல இருக்கிற எல்லா தண்ணியும் ஃப்ரீஸ் ஆக்கிட்டேன், குடிக்க தண்ணி இல்லாம ஆக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, என்னோட மூளையை நினைச்சு நான் எப்பவுமே ரொம்ப பெருமைப்படுவேன். டேய் சின்ன பையா, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க. போய் உன் வயசுக்கு ஏத்தவங்க கிட்ட விளையாடு, சரியா? உன்னால பறக்கவும் முடியுமா? இந்த வயசுல சயின்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ற. ஓகே அங்கிள், நேரா ஜெயிலுக்கு போயிடலாமா? விடுடா சிவா, என்ன விடு. ஏண்டா லட்டு சிங் சார், உங்களுக்கு ஒரு புது விருந்தாளி வந்திருக்காரு. இப்போ நீங்க இந்த சாரை கூட்டிட்டு போய் எல்லா மரியாதையும் கொடுங்க. கூட்டு போங்க சார், கூட்டு போங்க. இந்த பையன் கிட்ட இருந்து சிவா கிட்ட இருந்து என்ன கூட்டிட்டு போங்க சார். நான் ஒருத்த கிடைச்ச இந்த பையன் கூட்டிட்டு போங்க சார். லட்டு சிங்க குளிக்க விடாம பண்ணல, என்ன பண்றேன்னு பாரு.